இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக கூட்டணியில் என்டிஏ, தமிழ்நாட்டு என்டிஏ மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் பெறும். 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம், உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக மீது மக்கள் சாதாரண கோபம் கிடையாது, எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. விளம்பரத்தில் மட்டும்தான் ஒன்றாவதில் இருக்கிறாங்க. சமூக நீதியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நீர்ப்பாச திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. காவிரி குண்டார் திட்டம் என்ன ஆச்சு? இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கடனில் முதல்ல இருக்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா 24 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 8 கோடி தான். ஆனால் உத்தரப்பிரதேசை விட அதிக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசை விட அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிராவை விட அதிக கடன். ஏன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம், வளர்ச்சியிலையும் சரி, தொழிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி. அப்போது நீங்கள் கடனை எதுக்கு வாங்குறீங்க? வாங்கி என்ன பண்ணீங்க? கடந்த ஓராண்டு 1,84,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதில் வெறும் 51,000 கோடி தான் மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மீதி 1,33,000 கோடி என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அப்போ இது பணம், இந்த கடனை வாங்கி தான் நீங்கள் கடனை கட்டுறாங்களாம், கடனை வாங்கி தான் வட்டியை கட்டுறாங்களாம். இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி இங்கேருந்து கடனை வாங்கி இன்னொரு கடன் கட்டுறது, கடனை வாங்கி 5,000 ரூபா கொடுக்கறது, கடனை வாங்கி 3,000 ரூபா கொடுக்கறது, கடனை வாங்கி விளம்பரம் பண்ணுறது, கடனை வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. அப்போது உறுதியாக எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் நீங்கள் போக பார்க்கலாம். எங்களுடைய 2வது பொதுக்கூட்டம், தலைமை பிரதமர் அவர்கள் தலைமையில் 2வது பொதுக்கூட்டம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கம் வருது. அதாவது என்னென்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் நிறைய வளர்ச்சி வரும்.